தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்த வழக்கில் புதுச்சேரி பாஜக எம்பியிடம் சிபிசிஐடி போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கின்றனர். இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். அவரிடம் எவ்வளவு மணி நேரமாக விசாரணையானது நடைபெற்றது? அவரிடம் எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். மக்களவை தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்துல ரூபாய் 4 கோடி பணமானது பறிமுதல் செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த பணமானது நெல்லை பாஜக வேட்பாளராக நின்ற நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என அந்த பணத்தை கொண்டு சென்ற நபர்கள் வாக்குமூலம் அளித்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பணத்தை கொண்டு சென்ற 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக நீங்க இனிமேல் கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம், அதுக்கு தான் சூரியகர் திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பாஜக நிர்வாகிகளான நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மாநில பொருளாளர் SR சேகர், பொதுச் செயலாளர் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோரிடம் சம்மன் அனுப்பி சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்குல இந்த பண பரிமாற்றம் தொடர்பாக அவர்கள் விசாரணை நடத்தியதன் அடிப்படையில அந்த அடிப்படையாக வைத்துத்தான் புதுச்சேரி பாஜக ராஜ்யசபா MP செல்வ கணபதிக்கு சம்மன் அளித்தனர். அப்போது அவருக்கு முழங்காலில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால அவர் காலம் தாழ்த்தி வந்தார். இந்த நிலையில கடந்த வாரம் செல்வ கணபதியிடம் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அளித்த நிலையில அவர் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்துல விசாரணைக்காக ஆஜரானார். குறிப்பாக இந்த அவாலா புரோக்கர்கள் மூலமாக இந்த பணமானது கைமாறி இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இதுல இவருக்கு தொடர்பு இருப்பதாக பேசப்படும் நிலையில செல்வ கணபதியிடம் சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை முன்வைத்து சிபிசிஐடி போலீசார் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியுள்ளனர். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அதை வீடியோ பதிவு மூலமாகவும் அந்த வாக்குமூலத்தை எழுத்து மூலமாகவும் பெற்றதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெறப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட விசாரணை நோக்கி சிபிசிஐடி அதிகாரிகள் சென்றுள்ளனர். கூடிய விரைவில் இந்த வழக்கு விசாரணை நிறைவடைய வாய்ப்பு இருப்பதாகவும் சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன்.